வணக்கம். இந்த வீடியோல மதுரை மாவட்டம் கோச்சடை முத்தையா கோவிலை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் பேரை கவனிச்சீங்களா? கோச்சடை முத்தையா. இந்த கோச்சடைக்கு என்ன அர்த்தம்? மதுரைக்காரங்களுக்கும் சுத்தி முத்தி இருக்கிற ஊர்க்காரங்களுக்கும் தவிர நிறைய வெளியூர்காரங்களுக்கு இந்த டவுட் வரும். அதென்னையா கோச்சடைன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு? கோச்சடைனா வேற ஒன்னும் இல்ல, இந்த முத்தையா சாமி கோவில் இருக்கிற ஊரோட பேரு தான் கோச்சடை. ஓ, ஊருக்கு பேரு தான் கோச்சடையா? அதெல்லாம் இந்த ஊருக்கு இப்படி ஒரு பேரு. இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பின்னால பார்ப்போம். இப்ப இந்த சாமியுடைய பேருக்கு வருவோம். முத்தையா, முத்தையா சாமி பேரே ரொம்ப நல்ல பேரா இருக்குதுல்ல. முத்து போல ஐயா ரொம்ப அமைதியான சாமியா இருப்பாப்லையோன்னு நினைச்சா அமைதியா? யாரு இவரா? இவர் அமைதியான சாமியா ஆர்ப்பாட்டக்கார சாமியான்னு இவரை கும்பிடுற மக்க மனுஷரை பார்த்தாலே தெரியும். ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் போடுற கூட்டம். இவங்க பண்ணுற அட்டகாசங்களை அடக்கிறதுக்கு ஆண்டவனால மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். கோபமும் வீரமும் கொப்பளிக்க குலசாமியை கும்பிட்டு நிப்பாங்க இந்த முத்தையா சாமியை கும்பிடுற தலைக்கட்டுகள். அப்படிப்பட்ட தாட்டிக்காரவங்க கும்பிடுற இந்த சாமி என்ன அமைதியான சாமியாவா இருப்பாப்ல? பள்ளி கொண்ட வைணவ பெருமாளையே நம்ம மதுரை பங்காளிகள் எல்லாம் கள்ளநாட்டம் வேஷம் கட்டி வானமும் பூமியும் அதிரடிக்கிற மாதிரி கள்ளழகரா தோளு மேல தூக்கி சுமந்து அங்கிட்டும் இங்கிட்டும் குலுங்களா குலுங்கி ஆடி வருவாங்க. நிஜமாவே அழகர் சாமியுடைய குதிரை கூட அத்தனை குதியாட்டம் போட்டிருக்குமான்னு நமக்கெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம ஆளுக சாமிய தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுவாங்க. அதே போலயே இங்க இருக்கிற முத்தையா சாமியும் குதிரை ஏறி வந்தாருன்னா இன்னொரு அழகரை பாக்குற மாதிரி வாய பொழந்துகிட்டு பார்த்துக்கிட்டே நிக்கலாம். அதெல்லாம் கூட விடுங்க, அவர் படத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்கய்யா, என்ன ஒரு கம்பீரம். அவருடைய கண்ணு ரெண்டும் ஏதோ நம்ம கிட்ட நான் இருக்கேன்டா உனக்கு துணைக்குன்னு மிரட்டின வாக்குல சொல்லியும் சொல்லாமலும் நிக்கிற மாதிரி தோணுதா? முறுக்கு மீச ரெண்டும் என் எல்லைக்குள்ள நிக்கிறவனை எதுக்குறதுக்கு எவன் வர்றான்னு நான் பாக்குறேன்டான்னு மிரட்டி நிக்குதா? இவர் கதாயுதத்தை புடிச்சு நின்னாலும் சரி, தண்டத்தை புடிச்சு காவ காத்தாலும் சரி, வெட்டருவால வீசி நின்னாலும் சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம கண்ணுலையும் மனசையும் விட்டு அகலாம ஆக்ரோஷம் காட்டி நிப்பாப்ல. உண்மையிலேயே இந்த சாமியுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா முத்தையா, அதாவது மூத்த ஐயா, மூத்த ஐயன், மூத்த ஐயனார். மூத்த ஐயனார் சாமி தான் இவருன்னு சொல்றாங்க. எல்லாம் சரி, ஆனா ரொம்ப நேரமா முத்தையா சாமி முத்தையா சாமின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு சாமிமார்களை காட்டுறையே, இன்னொரு சாமி யாரியா அப்படின்னு சொல்லி கேட்டா மதுரைன்னு வந்துட்டா மீனாட்சி அம்மனை, பாண்டி முனீஸ்வரனை, அழகர் சாமியை கும்பிடாம ஒரு ஆள் இருக்க முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்லிக்கலாமோ அதே மாதிரி அகண்டு விரிஞ்ச கண்ணோட அருவா தூக்குறதுக்காகவே பிறந்த மாதிரி வீராவேசமா நிக்கிற கருப்ப சாமியை கும்பிடாத மக்களே இங்க இருக்க முடியாதுன்னு நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். இப்ப வேணும்னா விதண்டாவாதத்துக்காக நான் வேற சாமியில கும்பிட போயிட்டேன்டா, கருப்பனை எல்லாம் கும்பிடுறதுலன்னு சொல்ற ஆளுங்க கூட ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க பாட்டனும் பூட்டனும் சீயானும் கருப்ப சாமியை கும்பிடாமத்தான் நீங்க எல்லாம் இப்ப வந்துட்டீங்களா? அப்படிப்பட்ட காவக்கார சாமி கருப்ப சாமி தான் முத்தையா சாமி கிட்ட இப்படி நிக்கிறாப்புல. இப்பெல்லாம் நிறைய ஊர்கள்ல பார்த்தோம்னா சாமியவே ஏமாத்துற வேலைகளை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன செஞ்சு உன் தோதுக்கு ஏத்த மாதிரி பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்தி சாமியவே ஏமாத்தணும் நினைச்சுக்கிட்டாலும் எல்லா சாமியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உன்னைய கேட்காம விடவே விடாது. ஆனா அது மாதிரி எல்லாம் இங்க முத்தையா கோயில்ல வாலாட்ட முடியாது. அவரை ஏமாத்த முயற்சி கூட பண்ண முடியாது. ஒரு கோயில் திருவிழா கொண்டாடணும்னா கூட மனுஷங்க நம்மளா நினைச்சு இவருக்கு திருவிழா எடுத்து கொண்டாடிட முடியாது. இவர் சொல்லணும், இவரே கேட்கணும். இவர் உத்தரவு கொடுத்தாதான் நமக்கெல்லாம் அந்த வருஷம் திருவிழா. நம்ம சந்தோஷத்துக்கெல்லாம் அவரை ஏமாத்தி திருவிழா கொண்டாடிட்டு போற வேலையெல்லாம் இந்த கோயில்ல நடக்கவே நடக்காது. இதனையா புதுசா இருக்குது? எந்த சாமி தாயா திருவிழா எடுக்க கூடாதுன்னு சொல்லும்? எல்லாம் அவருக்கு தானே பண்றோம். அவர் மனசை குளிர வைக்கிறதுக்கு தானே திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டாலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரிதான். வருஷத்துக்கு 3 நாள் மாசி மாசம் சிவராத்திரியில இவரை வணங்குற சாதி சனங்க எத்தனை மைல் தள்ளி கிடந்தாலும் சரி, அவர் காலடி மண்ணிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, தாராளமா வந்து அவரை கும்பிட்டு அவருக்கு பூசை வச்சு படையல் போட்டு கும்பிட்டு போயிடலாம். ஆனா மாசி சிவராத்திரி போக இங்க நடக்கிற புரட்டாசி மாச திருவிழா ரொம்பவே முக்கியமான திருவிழா. இந்த புரட்டாசி மாச திருவிழாவை எடுக்கிறதுக்கு சாமி வாக்கு கொடுக்கணும், அப்பதான் திருவிழாவே நடக்கும். அது எப்படி கொடுப்பாரு? சாமி நேரா வந்த வாக்கு கொடுக்கும்?
வேற யார் மேலேயாவது இறங்கித்தானே சொல்லும். இந்த கோயில் பூசாரி மேலேயோ இல்ல வேற ஏதாவது சாமியாடிக மேலேயோ இறங்கி வந்து அருள் வந்து ஆடி சாமி வாக்கு கொடுக்குமா, திருவிழா நடத்த அனுமதி கொடுக்குமான்னு பார்த்தா அதுதான் இல்ல. மனுஷன் கூட மாத்தி மாத்தி பேசுவான். தான் நினைச்சதையெல்லாம் கூட சாமியுடைய வாக்குன்னு சொல்லிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இயற்கை போய் சொல்லுமா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கெவிலி சொல்றதை கேட்டுதான் நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கிற பழக்கம் நம்மளுடைய சமூகத்துல இருக்கு. கெவிலினா என்னன்னு சொன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பள்ளி. நம்ம வீடுகள்லாம் கூட வெள்ளை கலர்ல சின்ன சின்ன பள்ளிகளை பார்த்திருப்போம். அது போக ஒன்னோ ரெண்டோ கொஞ்சம் பெரிய பள்ளிக கருப்பு கலர்லயோ இல்ல பிரவுன் கலர்லயோ அப்பப்ப தலையை காட்டிட்டு போகும். இந்த பள்ளிகளை தான் கெவிலின்னு சொல்றாங்க. இந்த கெவிலிக வீட்டுல இருக்கிறது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கெவிலிகளை அடிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் தடை போடுவாங்க. அப்படிப்பட்ட கெவிலி வந்து இந்த திருவிழாவை நடத்துறதுக்கு வாக்கு கொடுக்கும். ஒரு மனுஷன் சொல்றத இன்னொரு மனுஷன் கேட்பான், தோதுக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவான். ஆனா கெவிலி கேக்குமா? கேட்காதுல்ல. ஆண்டவன் சொல்றதான் இந்த கெவிலி கேட்கும். அப்படி இந்த கோயில் திருவிழா எடுக்கிறதுக்கு முன்னால சாமியை வேண்டி கோவில் கிட்ட இருக்கிற பனை மரத்து முன்னால நின்று உத்தரவு கேட்பாங்க. அங்க கெவிலி வந்து கத்தி உத்தரவு கொடுத்தாதான் அப்புறம் திருவிழா கொண்டாட்டம் எல்லாம் இங்க நடக்கும். இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அமைதியா வந்து மணி அடிச்சு துண்ணூறு பூசி சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த கோயில்ல முத்தையா சாமியும் கருப்பசாமியும் ஒரே பிரசவத்துல பிறந்த ரெட்ட பிள்ளைய மாதிரி வாங்குதாங்க நல்லா அச்சு அசலா நிக்கிறாங்களே. இதுல யாரு முக்கியமான சாமி, யாரு இந்த கோயிலுடைய மூலவர் சாமி அப்படின்னு ஒரு டவுட் வருதா? அட என்னையா பேரே கோச்சடை முத்தையா கோயில்னு சொல்ற, அதுல இருந்தே முத்தையா சாமி தான் மூலவர்னு தெரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த கோயிலுடைய மூலவர் முத்தையா சாமியும் இல்ல கருப்ப சாமியும் இல்ல. இந்த கோயிலுடைய ஆஸ்தான சாமி வில்லாயுதம் கொண்ட ஐயனார். இது என்னையா புதுசா ஒரு சாமியை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லி கேட்டா, உண்மையிலேயே இந்த வில்லாயுதம் கொண்ட ஐயனார் புதுசா வந்த சாமி கிடையாது. அவரு காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருஷமா இங்கதான் இருக்காப்ல. நம்ம முத்தையா சாமி தான் இந்த வில்லாயுதம் கொண்ட ஐயனார் சாமி கிட்ட அடைக்கலம் வேண்டி வந்து இந்த கோயிலையே தங்கிட்டாரு. அப்படியே காலப்போக்குல மக்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுத்து கலங்கரப்பெல்லாம் கைதூக்கி விடுற சாமின்னு பேர் எடுத்து முத்தையா சாமியுடைய பேரும் புகழும் ஜே ஜேன்னு பரவி போயிற இந்த வில்லாயுதம் கொண்ட ஐயனார் சாமியுடைய கோயில் பேரு முத்தையா சாமி கோயில்னு ஆகிற அளவு ஆயிப்போச்சு. இப்ப கூட நிறைய பேருக்கு இந்த கோயில வில்லாயுதம் கொண்ட ஐயனார் கோயில்னு சொல்லி கேட்டா தெரியாது. கோச்சடை முத்தையா சாமி கோவில்னு கேட்டாதான் கை சூப்பிக்கிட்டு இருக்கிற குழந்தை கூட வாயிலிருந்து வரல எடுத்துட்டு கோயிலுக்கு போறதுக்கு வழியை நமக்கு காட்டி விடும். இந்த கோயில்ல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 21 காவல் தெய்வங்கள் வில்லாயுதமுடைய ஐயனார் சாமியுடைய பரிவார சாமிகளா நிக்கிறாங்க. அதுல முக்கியமான தெய்வங்களாக முத்தையா சாமி, கருப்பசாமி, அக்னி வீரபத்ரர், கருப்பாயி அம்மா, சங்கிலி கருப்பு, கழுவடி கருப்பு, மெய்யாண்டி அம்மன், நாகப்பசாமி, சன்னாசி, ஆதிபூசாரி, பேச்சியம்மா, முத்துக்கருப்பசாமி, இருளப்பசாமி, வீரண்ணசாமி, ராக்காயி அம்மா, இருளாயி அம்மா, சப்பானி சாமி, சோனை சாமி, முனியாண்டி ஐயா, பத்ரகாளி, இப்படி பல சாமிகள் இருக்காங்க. இந்த 21 பரிவார தெய்வங்கள்லயே ரொம்பவும் முக்கியமான தெய்வமா இந்த கோயில்ல ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்கு ஸ்பெஷலா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வித்தியாசமான படையல் கொடுத்து பூஜை போடுவாங்க. எரிசோறு போடுறத பத்தி நம்மள பல பேரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோயில்லையும் எரிசோறு போடுறாங்க. சும்மா சேவலையோ ஆட்டையோ வெட்டி எரிசோறு விட்டா இங்க இருக்கிற இந்த உக்கிரமான சாமி வாங்கிக்கிறாரு. இந்த சாமிக்கு கொடுக்கிற சோத்துல சுட சுட ரத்தம் பாயணும். அந்த கதகதப்பா பாயிற ரத்தத்துல சோற நல்லா உருண்டை பிடிச்சு அந்த சாமியுடைய பசியை நம்ம ஆத்தி கொடுக்கணும். அந்த ரத்தத்தை எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய குடல் பதற அளவுக்கு ஆச்சரியமும் பயமும் ஒளிஞ்சு கிடக்கு. நல்லா செனையாடா புடிச்சிட்டு வந்து எப்ப வேணாலும் குட்டி போடுற மாதிரி இருக்கிற அதோடைய நிறை மாச வயித்தை குத்தி கிழிச்சு வவுத்துக்குள்ள இருக்கிற குட்டியோட ரத்தத்தை எடுத்து அதை ஊத்தி சோறு விளைஞ்சு இங்க இருக்கிற உக்கிரமான அந்த சாமிக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சூளாட்டு பூசை கொடுக்கறாங்க. இங்க எரிசோறு போடுறதுக்கு முன்னால சூளாயுதத்துல ஒரு சேவலை குத்தி வச்சு பாதி உசுரோடைய வச்சிருப்பாங்க. அதிகாலை நேரத்துல அப்படி சூளாயுதத்துல குத்தி வச்சிருக்கிற அந்த சேவை கூவ ஆரம்பிக்கும். அப்படி கூவனதுக்கு அப்புறமா தான் இந்த எரி பூஜை திருவிழாவே இங்க தொடங்குது. இப்படி சேவலை சூளாயுதத்துல குத்தி வைக்கிறத கழுவேத்திர பூஜைன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த கோவில்ல மக்கள் எல்லாம் பூக்குழியும் இறங்கி கொண்டாடுறாங்க. சரி, யார் அந்த அங்காரம் கொண்ட சாமி இப்படி ஒரு படையலை வாங்குறது?
அது யார்? முத்தையா சாமியா, இல்ல கருப்ப சாமியா, முனியாண்டியா, இருளப்ப சாமியா, இல்ல சோனசாமியா? இப்படி நமக்குள்ள பல சந்தேகங்கள் வரலாம். ஆனா உண்மையில இப்படி ஒரு சூலாட்டு படையலை எடுக்கிறது ஒரு பெண் தெய்வம். இந்த கோயில்ல கோபம் கொப்பளிக்க காத்து நிக்கிற ராக்காயி அம்மா தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஆட்டு படையலை, அதுவும் சூலாட்டு படையலை ஏத்து மக்களை எல்லாம் காத்து நிக்கிறா. அடுத்து இந்த கோயில்ல இருக்கிற புளிய மரத்தை பத்தி சொல்லியே ஆகணும். எனது புளிய மரமா? ஏண்டா கோயில் சாமின்னு நல்லா தாண்டா போகுது, கடைசியில சின்ன பையன் இருச்சிட்ட பாத்தியா? நீ அந்த கோயிலுக்கு போனப்ப புளியங்கா புடுங்கி தின்னு இருக்க, அதனால உனக்கு பின்னால வர்ற சந்ததிகளும் அதே வேலையை பார்க்கணும்னு அதை இந்த கதையோட சேர்த்து விட பாக்குறியான்னு கேட்டா விஷயம் அது இல்ல. அதிசயமான ஒரு புளிய மரத்தை, அதுவும் 2000 வருஷங்களுக்கு முந்தைய மிக பழமையான ஒரு புளிய மரத்தை இந்த கோயிலுக்குள்ள நீங்க பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு முனிவர், சாதாரணமான முனிவர் கிடையாது. பிரம்மதேவனுடைய கண்ணிலிருந்து உதித்து இடுப்புக்கு மேல மனிதனுடைய உருவத்தை வச்சுக்கிட்டு இடுப்புக்கு கீழே நாகப்பாம்பு போல அவதரித்திருந்தவர். 5 தல குழந்தையாக அத்திரி முனிவர் சொல்லப்படக்கூடிய சப்த ரிஷிகள்ல முதலாவது ரிஷிக்கு ஆண்டவன் ஈசனுடைய அருளால் கிடைக்கப்பட்ட அற்புத குழந்தையாக வந்தவர். முன்னால பிறவியில ஆதிசேஷனாக பிறந்திருந்து இந்த பிறவியில தில்லையில சிவபெருமானுடைய தாண்டவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மானிட பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்த பதஞ்சலி முனிவர். இப்ப நம்ம எல்லாம் யோகா யோகான்னு கொண்டாடுறோமே, அந்த யோக கலையினுடைய சூத்திரங்களை எல்லாம் எழுதிய பதஞ்சலி முனிவர் இந்த கோவில்ல இருக்கிற புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சில காலம் தவம் செஞ்சாருன்னு சொல்லப்படுது. ஆனா அந்த புளிய மரம் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி 2000 வருஷம் பழமையான புளிய மரம் ஓங்கு தாங்க வளர்ந்து அதோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒசரமா நிக்கல. 2011லயோ இல்ல 2013லயோ சரியா தெரியல, அந்த நேரத்துல நடந்த ஒரு சூறாவளியில இந்த மரம் சாஞ்சு போச்சு. இப்போ கோயிலுக்குள்ள அந்த மரத்துடைய அடிப்பகுதி மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு அதிசயம் என்னன்னா, 2000 வருஷம் பழமையான மரம்னா எத்தத்தண்டி மரமா இருந்திருக்கும். அந்த மரம் முறிஞ்சு கீழே விழும்போது கோயில் நட திறந்துதான் இருந்திருக்கு. பல பேர் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் மரம் விழுந்தப்போ யாருக்கும் எந்த காயத்தையும் ஏற்படுத்தல, எந்த சேதாரமும் இல்லாம தான் தன்னுடைய பணியை முடிச்சுக்கிட்டு அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மரம் விழுந்து போச்சு. இந்த மரத்துக்கு பின்னால உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சமீபத்திய சரித்திர நிகழ்வும் இருக்கு. எப்படி வடக்க ஜான்சி ராணி லட்சுமி பாயை கொண்டாடுறாங்களோ அதே போல தெக்க நம்ம நாச்சியார் அம்மா வேலு நாச்சியாரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தன்னுடைய கணவன் முத்து வடுகநாதரை 1700களின் கடைசியில வெள்ளக்காரங்க கொண்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறமா பதுங்கி இருந்து படை திரட்டி வெள்ளையன பூராத்தையும் பழி வாங்கணும்னு தன்னுடைய சேனாதிபதிகள் மருது பாண்டியர்களோட அந்த அம்மா சிவகங்கை சீமையை விட்டுட்டு மதுரையை தாண்டி திண்டுக்கல்ல இருக்கிற விருப்பாட்சிக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. அப்படி மதுரையில வைகை ஆத்த கடக்கிறதுக்கு முன்னால இந்த முத்தையா சாமி கோயில்ல ஐயனாரப்பனை மனமுருகி வேண்டி நின்னாங்கன்னு சொல்லப்படுது. 8 வருஷம் கழிச்சு படையை திரட்டிக்கிட்டு அந்த அம்மா சிவகங்கை சீமையை மீட்க வரும்போது வெள்ளக்காரங்க இந்த அம்மாவுடைய படைய பாதி வழியிலேயே துவம்சம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி ஒளிஞ்சிருந்தாங்க. அது வேற எந்த இடமும் இல்ல, இந்த முத்தையா கோயில் தான். அதுலயும் குறிப்பா இங்க ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த இந்த புளிய மரத்திலையும் அந்த புளிய மரத்துல இருந்த ராட்சச சைஸ்ல இருந்த பொந்துகள்லையும் வெள்ளக்காரனுடைய படைகள் மறைஞ்சு நின்று தாக்குறாங்க. இங்க இருக்கிற சாமி யாரு சாமி? நம்ம சாமி. அவருடைய எல்லையிலேயே வெள்ளக்காரனை ஜெயிக்க விட்டுருவாப்லையா? வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் இந்த கோவில்ல இருக்கிற தெய்வங்களுடைய ஆசியால வீரம்னா என்னன்னு ஒளிஞ்சிருந்து தாக்கினா அந்த வெள்ளக்காரனுடைய கூட்டத்துக்கு காட்டுறாங்க. வெற்றி கனியை ருசிக்கிறாங்க. அன்று இரவு இந்த புளிய மரத்துக்கு கீழேயே வேலு நாச்சியார் அம்மாவுடைய படைகள் எல்லாம் டென்ட் அடிச்சு தங்குது. அடுத்து போராடி சிவகங்கை சீமையை மீட்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ராணி அம்மா வேலு நாச்சியார் இந்த கோவிலுக்கு வந்து இந்த சாமியை கும்பிட்டு வழிபாடு பண்ணி சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கோவில், பெருமை வாய்ந்த புளிய மரம் இப்போ இங்க ஒரு சின்ன அடிப்பாகம் மட்டும் வரலாற்று சூடா நின்று கிடக்குது. 2013ல இந்த மரம் விழுந்ததுக்கு அப்புறமா புதுசா ஒரு மரத்தை வச்சு வளர்த்து வராங்க. அதுவும் இப்ப நல்லபடியா வளர்ந்து நிக்குது. இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மரத்துக்கு கீழேயே நாகம்மாவுடைய சன்னதி இருக்கு. நாகதோஷம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து இந்த இடத்துல பால் ஊத்தி வழிபட்டுட்டு போனாங்கன்னா அந்த நாகதோஷம் அவங்களை விட்டு போயிடும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஊருக்கு ஏன் கோச்சடைன்னு பேர் இருந்துச்சுன்னு பாக்கணும்ல. சிவபெருமான் இருக்காரே, சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை சோதிச்சு பாக்குறதுல இவரை விட ஒரு சாமி இருக்கவே முடியாது.
அப்படி அவர் 64 புகழ்பெற்ற திருவிளையாடல்களை பண்ணார்னு சொல்லப்படுது. அதுல ஒரு குறிப்பிட்ட திருவிளையாடல்கள்னு சொல்லி பார்த்தா பிட்டுக்கு மண் சுமந்த கதை. இந்த கதையை பத்தி நம்மள பல பேருக்கும் தெரியும். மதுரையில பழங்காலத்துல வந்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு பாட்டியம்மா வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தா புட்டு செஞ்சு அதை வித்து அதை வச்சுதான் நம்ம பொழைச்சு வந்திருக்காங்க. அந்த காலத்துல திடீர்னு வைகை ஆத்துல வெள்ளம் பெருகி வந்து கரையெல்லாம் உடைஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் பாய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த காலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னன் என்ன உத்தரவு போடுறாருன்னா, மதுரையில ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு ஆள் கிளம்பி வரணும். இங்க வைகை ஆறு உடைப்படுத்து போய்கிட்டு இருக்கு, அதனுடைய கரையை அடைக்கிறதுக்கு எல்லாரும் கிளம்பி வரணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த வந்தின்னு சொல்ற இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வீட்டுல அவங்களுக்கு மகளும் இல்லை மகனும் இல்லை, துணைக்கு யாருமே இல்ல. அந்த அம்மா சரியான சிவபக்தை. அதனால இப்படி கலங்கிக்கிட்டு இருக்கிற இந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணி தானே ஒரு இளைஞனாக வந்து அந்த அம்மா கிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்றாப்ல. எம்மாய், உனக்காக இந்த கரையை அடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அதனால இந்த புட்டை சாப்பிட்டுட்டு நான் உனக்காக போய் கரையை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு போயிட்டு நம்ம சிவபெருமான் என்ன செய்யறாரு, சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லப்படுது. ஓபி அடிச்சாருன்னு சில இடத்துல சொல்றாங்க, சில இடத்துல மனுஷன் படுத்தே தூங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதனால இப்படி வேலை செய்யாம இருக்கிற இந்த இளைஞனை தட்டி எழுப்புவதற்காக அந்த பக்கமா மேற்பார்வை பண்ணிக்கிட்டே வந்திருந்த நம்மளுடைய பாண்டிய மன்னன் வந்து சேர்றாரு. தன்னுடைய கையில ஒரு பரம்பு எடுத்து இங்க தூங்கிக்கிட்டு இருந்த அந்த இளைஞனுடைய முதுகிலே ஒன்று வைக்கிறாரு. அப்படி வச்சதுதான் மாயம், அடிச்ச பாண்டிய மன்னனுடைய முதுகிலேயே சுளீர்னு ஒரு அடி உழுகுது. இது போக அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே முதுகுல வலிச்சு எல்லாருமே அலறாங்க, கத்துறாங்க. அப்பதான் தெரியுது, என்னடா நம்ம அடிச்சதனமோ இந்த இளைஞன் மேல மட்டும்தான் நம்ம எல்லாருடைய முதுகுலையும் வலிக்குதுன்னா, இங்க படுத்திருக்கிற இந்த இளைஞன் சாதாரணமான இளைஞனே கிடையாது, இவன் தான் பரம்பொருள்னு இப்ப பாண்டிய மன்னன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா தன்னுடைய அவதார நோக்கத்தை முடிப்பதற்காக சிவபெருமான் ஒரே ஒரு தட்டு மண்ணை எடுத்துட்டு போய் வைகை ஆத்துடைய கரையில போடுறாரு. ஒட்டுமொத்த வெள்ளப்பெருக்கும் கட்டுப்படுத்தப்பட்டு மதுரையும் காப்பாற்றப்படுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த பாட்டியம்மா வந்தி அப்படிங்கிற அம்மாவை சிவபெருமான் தன்னோட எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இங்க நடந்ததுல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். பாண்டிய மன்னன் அந்த இளைஞன் வேலை பார்க்காம படுத்து கிடக்க நினைச்சாரு பாத்தீங்களா, அப்போ அவர் கோவிச்சு அந்த இளைஞனை ஒரு அடி அடிச்சிடறாரு. எப்படி அடிச்சாரு? கோவிச்சு அடிக்கிறாரு. கோவிச்சடி கோவிச்செடி கோவிச்செடி கோச்செடி கோச்செடி கோச்சடை, இப்படி கோவிச்சு அடிச்ச அந்த இடம் தான் இப்போ கோச்சடையா மாறி நிக்குது. இந்த இடத்துல வச்சுதான் சிவபெருமான பெரம்பால பாண்டிய மன்னன் அடிச்சாருன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு கோச்சடை முத்தையா சாமியுடைய கோவில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்குள்ள நுழையிறப்பவே நல்லா வெள்ள குதிரையில பாஞ்சு வந்து பூதங்களுடைய தலை மேலேயே குதிரை எக்காலம் போட்டு காலை வச்சு நிக்கிற மாதிரி செம தோரணையா நிக்கிறாப்ல வில்லாயுதமுடைய ஐயனார் சாமி. பக்கத்திலேயே இன்னொரு குதிரையில நம்ம ஹீரோ முத்தையா சாமி இருக்காப்ல. அப்படியே உள்ள போனோம்னா வெள்ளை யானை. யாரு பொதுவா வெள்ளை யானை வச்சிருப்பாங்க? தேவாதிபதி இந்திர தேவர் தான் வச்சிருப்பாரு. ஆமா, ஐயனாருக்கு தேவாதிபதி இந்திரன் கொடுத்த வெள்ளை யானையுடைய சிலைய இந்த கோயில்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து கருவறைக்குள்ள தன்னுடைய 2 மனைவிமார்கள் பூரணாதேவி புஷ்கலாதேவி கூட வில்லாயுதம் கொண்ட ஐயனாரப்பன் இருக்காரு. பொதுவா நிறைய ஐயனார் கோவில்ல பார்த்தோம்னா பூச்சண்டை செண்டாயுதத்தை தான் ஐயனாரப்பன் கையில வச்சிருப்பாரு. இந்த தர்ம சண்டை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு ஊர் உலகத்துக்கே தர்மம் வழங்குவார்னு சொல்லப்படும். ஆனா இந்த கோவில்ல வில்லாயுதத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கிறதுனால வில்லாயுதமுடைய ஐயனார்னு இவருக்கு பேர் இருந்துச்சாம். அவருக்கு முன்னாலேயே செண்பக பாண்டிய மன்னனுடைய காலத்துல அவருடைய செண்பக தோப்புல இருந்தே கிடைச்ச செண்பகவள்ளி ஐயனார் இருக்காப்ல. அங்கிருந்து ஐயனாருக்கு வலது பக்கத்துல நம்ம முத்தையா சாமிக்கும் கருப்பண்ண சாமிக்குமான சந்நிதி இருக்கு. முத்தையா சாமியினுடைய சிலைக்கு கீழேயே நம்ம பதஞ்சலி முனிவர்னு பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த பெரிய புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு முனிவர் தவம் பண்ணாருன்னு, அவருடைய சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இந்த பகுதியில ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இந்த முத்தையா சாமி கோயில் முன்னால சாமிக்கு மரியாதையாவோ இல்ல பயந்தோ ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. கோயிலுக்கு முன்னால யாரும் குதிரையில ஏறியோ இல்ல குதிரை வண்டியில ஏறியோ போக மாட்டாங்க. காரணம், சாமி குதிரை மேல இருக்கிற சாமி, அவருக்கு போட்டியா நம்ம குதிரை மேல போற மாதிரி இருக்க கூடாதுன்னு எல்லாரும் குதிரையில போகாம இருந்திருக்காங்க. அந்த காலத்துல இந்த கோயிலுக்கு 2 பெரிய குதிரை சிலைகளையும் ஒரு மிகப்பெரிய பூதத்துடைய சிலையையும் திருமலை நாயக்க மன்னர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த கோயில்ல மூவேந்தர்களுக்கு சேர சோழ பாண்டிய ராசாக்களுக்கு சிலைகளும் சப்த கன்னிமார்களுக்குமான சிலைகளும் இருக்கு. இந்த கோயில்ல வித்தியாசமான ஒரு நேர்த்தி கடனும் கடைபிடிக்கப்படுது. அது என்னன்னா, பொதுவா கோயிலுக்கு ஏதோ நேர்த்தி கடன் போட்டு காணிக்கை கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிட்டா ஒரு மஞ்சள் துணியில காசை முடிஞ்சு வச்சு உடம்பு சரியான அப்புறமா கோயிலுக்கு போய் அந்த காணிக்கையை செலுத்துவாங்க. அதே மாதிரி இந்த கோயில்ல பிடிக்காணிக்கை அப்படின்னு சொல்லி உடம்பு சரியானதுக்கு அப்புறமா குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுடைய கை நிறைய சில்லறை காசுகளை அள்ளி
எவ்வளவு சில்லறைகள் அந்த கையில பிடிக்குமோ அத்தனையும் சாமிக்கு காணிக்கையா கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. இந்த கோயில்ல இன்னொரு வழக்கமாக முத்தையா சாமிக்கு பாவாடை சாத்துகின்ற ஒரு நிகழ்வும் வெகு சிறப்பாக கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதுதான் கோச்சடை முத்தையா சாமி கோவிலுடைய வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகள், உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.